எடுத்து அப்படியே ஆற வச்சு நம்ம செக்கில் ஆட்டினா தாங்க இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம போய் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பச்சை மிளகா எதுக்கு ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்துருங்க. அந்த பச்சை மிளகா காரம் நல்லா சுருன்னு பிடிக்குதுங்க. வணக்கம், நான் உங்கள் வேல்முருகன். வணக்கங்க, உங்கள் கோமதி வேல்முருகன். நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம்? முட்டைத்தொக்கு செய்கிறோம். சரிங்க, நம்ம இப்போ அடுப்பை தச்சாச்சுங்க. இப்போ நம்ம வடை சட்டி வச்சு தேவையான பொருளெல்லாம் வணக்கி எடுத்துக்கலாங்க. சரிங்க, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு வெங்காயமும் நல்லா வணங்கணுங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. தேங்காயும் அது கூட போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. இப்போ மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சாம்பார் தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகுத்தூள் நம்ம செக்கில் ஆட்டினா தாங்க இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம போய் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். வச்சுங்க, நம்ம தாளிக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். நம்ம இப்போ ஆட்டி வச்ச மசாலாவை எடுத்து ஊற்றிக்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிச்சு முன்னாடி நம்ம முட்டையை போட்டுக்கலாங்க. இப்போ முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.